கம்ஃபர்டர் வியூவர்ஸ், உங்க எல்லாரையும் இந்த வாரமும் நம்ம வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சி மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவும் மகிழ்ச்சி. ஸோ எஸ் நேயர்களே, லாஸ்ட் வீக் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அதே போல இந்த வாரம் கூட வந்து நம்ம வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சியில ஸ்பெஷலான விஷயங்கள் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா பாருங்க, வாரம் வாரம் நம்ம வணக்கம் கம்ஃபர்டர் நிகழ்ச்சியில நம்ம வாழ்க்கைக்கு தேவையான சத்தியமா இருக்கட்டும், நம்ம ஹெல்த்துக்கு தேவையான சூப்பரான டிப்ஸா இருக்கட்டும், சட்டங்கள் என்ன இருக்கு அப்படின்றதையும் வந்து நம்ம பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாங்க என்ன ஸ்பெஷலா தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேள்வி கேட்கலாம், தப்பு இல்லை. இன்னைக்கு வந்து நான் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ஸ்டோரி கூட ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஒரு ஸ்டோரி யாரை பத்தி இருக்க போகுது, யாரை பத்தின்னு சொல்ல முடியாது, எதை பத்தி இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு குரங்கை பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த குரங்கு பண்ண சேட்டைகள் அப்படிப்பட்டது. ஸோ அந்த குரங்கு என்ன பண்ணுச்சு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஷோவை பார்த்தா மட்டும்தான் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே, வித்தவுட் நோடிலே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்ன அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட் வீக்கே ரொம்ப உற்சாகமா உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்க தெரியப்படுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ உங்களுடைய ஃபேவரட்டான செக்மெண்டா மாறிடுச்சு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். எஸ் நேர்களே, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் துதி நேரம். ஸோ நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரம் நம்ம தேவனை வந்து துதிக்க போறோம், வர்ஷிப் பண்ண போறோம். ஸோ ஒரு அழகான வசனம் கூட வந்து இருக்குது. சங்கீதம் 69 அதிகாரம் 30 வசனம் இப்படியாக இருக்குது: தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருடைய கிருபை இருக்கு பாத்தீங்களா, அது இப்ப வரைக்கும் நம்ம மேல மாறாம இருந்துகிட்டே இருக்குது. அவருடைய கிருபை இல்லை அப்படின்னா நம்மளால வாழவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி அவருடைய கிருபையை நினைத்து நம்ம எல்லாருமே கொஞ்ச நேரம் அவரை ஆராதிக்க போறோம், மகிமைப்படுத்த போறோம். ஸோ நீங்க ரெடியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம டீமும் ரெடியா இருக்காங்க. ஸோ வாங்க நம்ம கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். நேர்கள் ஒவ்வொருவரையும், எங்களை டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நேர்களையும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸோ சிறிது நேரம் கூட நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை ஆராதித்து மகிழ போகிறோம். ஒரு சில பாடல்களை பாடி வாங்க தேவனை ஆராதிக்கலாமா? அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அந்த கிருபையை நினைத்து ஒரு பாடலை நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஆராதித்து பாடலாமா? எங்களோடு கூட சேர்ந்து கொள்ளுங்க. நல்லா கரங்களை தட்டி பாட போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு.
முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் முச்செடி தன்னில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். 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 ஆமே. நம்முடைய தேவனுக்கு, அவருடைய நாமத்திற்கு சகலவற்றிற்காகவும், அவர் செய்த சகல நன்மைகளுக்காகவும் அவரை நினைத்து துதித்தோம். இப்பொழுது கூட நம்மளுடைய தேவனை நோக்கி பார்த்து, அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சரீரத்திற்குள்ள, எங்களுடைய குடும்பத்திற்குள்ள உங்களை நாங்கள் வாங்க என்று சொல்லி வரவேற்கிறோம் என்று சொல்லலாமா? அவர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவர்களை நோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறாரு. அவர் துதிகளின் மத்தியில வாசம் செய்கிற தேவன். மனிதர்களாகிய அற்ப பிரயோஜனமற்ற மட்பாண்டங்களாகிய நம்மளுடைய இருப்பிடத்துல தேவன் வந்து வாசம் செய்கிறவரா இருக்கிறாரு. அவரை உயர்த்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களுடைய ஸ்தலத்துல நீங்க வாருங்க என்று சொல்லி அவரை வரவேற்கலாமா? இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம்
எங்களுக்குள்ள வாருங்க என்று சொல்லி எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. சொல்லலாமா? உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் இதயத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் சபையில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்கள் குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். ஆமென். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்துக்குள்ள, எங்களுடைய சபைக்குள்ள, எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்திற்குள்ள நீங்க உலாவுங்க ராஜா. எங்களுக்குள்ள வாழ்பவரே, எங்களை ஆலயமாய் வைத்திருக்கிற தேவன், எங்களுக்குள்ள நீங்க வந்துடுங்க, நீங்க உலாவுங்க. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை ஒவ்வொரு நாளும் தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. உம்முடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும், பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இது ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என்ன நேயர்களே, ரொம்பவும் சந்தோஷமா இருக்கீங்க போல. நிச்சயமாங்க, நம்ம தேவனை துதிக்கும் போது நம்மளை அறியாமே அவ்வளோ சந்தோஷம் நம்ம முகத்துல காணப்படுது. ஸோ எனக்கு ஒரு அழகான வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தினால கூடி அவரை நம்ம துதிக்கிறோமோ அவர்கள் மத்தியில அவர் வாசம் பண்ணுகிறவரா இருக்கிறாரு. ஒருவேளை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க யோசிக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா அவர் உங்க கூட தான் இருக்கிறாரு அப்படின்றத நீங்க மறந்துடாதீங்க, சரிங்களா? ஓகே, நம்ம அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்றத பார்க்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி இருங்க, நான் அந்த குரங்க பத்தி சொன்னேன், அதை யாருமே நீங்க கேட்கவே இல்லை. சரி, ஓகே, இப்போ அந்த குரங்கு ஸ்டோரியை நான் சும்மா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ரொம்ப பசி, சரிங்களா? இந்த குரங்குக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, ரொம்ப பசி எடுக்குது. இப்போ ஏதாச்சும் சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த குரங்கு மரத்துக்கு மரம் தாவி தாவி சாப்பாடை தேடிட்டே இருக்குது. அப்போ ஒரு பேஸ்கெட்ல நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது. இந்த குரங்குக்கு பார்த்துட்டு செம்ம சந்தோஷம். என்னடா இது, ஒரு வாழைப்பழத்தை தேடி வந்த எனக்கு ஒரு வாழை தோப்பே கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல், சரிங்களா? இந்த குரங்குக்கு உடனே இந்த குரங்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆள் யாரும் இல்லை, நம்ம இதுதான் சரியான டைமு, நம்ம எப்படியாச்சும் இந்த பழத்தை தூக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்க அந்த பழத்தை எடுக்க போகுது. ஆனா அந்த குரங்கால அந்த பழத்தை தூக்கவே முடியல. என்னடா இது, ஒரே ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம்ல. அதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம தொடர்ந்து பேசி தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். அடுத்ததாக கூட சாட்சிய நேரம். ஸோ தேவன் அநேகருடைய வாழ்க்கையில ஒரு நாளுமே அற்புதங்களையும் அதிசயங்களும் செய்து கொண்டு வருகிறார். ஸோ அதே போல இந்த வாரம் கூட நம்ம ஒரு சாட்சியை பார்க்க போறோம். இவங்களுடைய வாழ்க்கையில தேவன் பண்ண அற்புதங்கள் எப்படிப்பட்டதா இருந்துச்சு அப்படின்றத வாங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம்.
பேர் விஷ்ணுபிரியா. நாங்கள் ஈரோட்டில் இருக்கிறோம். எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. எனக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்காங்க. நாங்கள் இயேசுவை அறியாத குடும்பம். என்னோட வீட்டுக்கார் பார்த்தீங்கன்னா டிரைவராக இருக்கிறாரு. என்னோட குழந்தை வந்து 2020 டிசம்பர் மாதம் பிறந்தாங்க. அவர் பிறந்து ஒரு 3 மாதத்தில் வந்து எனக்கு பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. பேக் பெயின் ஜாஸ்தியாக என்னாச்சுன்னா எனக்கு இரும்ப முடியல. இரும்புனா வந்து ரொம்ப பெயினாக இருந்துச்சு. படுத்தேன்னா என்னால் எந்திரிக்கவே முடியாதுங்க. நான் படுப்பேன், என்னால் படுத்தேன் என்னை யாராவது போட்டு அமுத்துற மாதிரிலாம் இருக்கும். என்னை யாராவது என்னால் படுத்துட்டேன்னா கண்ணை நெட்டுக்கிற மாதிரி இருக்கும். என்னால் எதுவுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் தான் நான் இருந்தேன். யாரும் குத்துற மாதிரி இருக்கும். முதுகுல வந்து யாரும் இப்படி வந்து குச்சி வச்சு குத்துற மாதிரி இருக்கும். இருமுனா கூட எனக்கு வந்து இருமல் இங்கே குத்தி பின்னாடி யாரோ இடிக்கிற மாதிரி இருக்குங்க. ரொம்ப வலியாக தான் இருந்துச்சு எனக்கு. 3 மாதம் வரைக்கும் தான் என் குழந்தைக்கு நான் ஃபீட் பண்ணேங்க. அப்போ வரைக்கும் தான் தூக்கினேன் என்னால். அதுக்கு மேலே என் குழந்தைய நான் தூக்கவே கிடையாதுங்க. இனிமேல் என்னோட குழந்தை எனக்கு இருக்காது அப்படின்னு தான் நான் மனப்பூர்வமாக நம்பிட்டேன். எனக்கு யாராவது ஒரு குழந்தைக்கு எப்படி சேவை செய்கிறாங்களோ அதே போல தான் எனக்கு செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் பாத்ரூம் போகிறதுலேருந்து துணி போடுறதுலேருந்து எல்லா வேலையும் எனக்கு ஒருத்தர் யாரோ ஒருத்தர் உதவி நான் மட்டும்தான் என்னால் எதுவும் செய்ய முடியுமா தவிர என்னால் எந்த ஒரு வேலைகளும் கையிட்டு நான் செய்யவே இல்லைங்க. உடல்நிலை வந்து படுக்கையாக தான் இருந்தாலுங்க. மனசளவுல என்னால யாருக்குமே ஒரு உதவி கூட பண்ண முடியல. என்னோட வேலைகளை என்னால செஞ்சுக்க முடியலன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னோட வேலைகளை என்னால செய்ய முடியாத அளவுக்கு நான் இப்படி இருக்கிறேனே, நான் யாருக்கு என்ன செஞ்சேன், எனக்கு ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்லாம் நான் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். நைட்ல தூங்கவே மாட்டேங்க. படுத்துட்டு தான் இருப்பேன். எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, என்னால தூங்க முடியாது. நான் திரும்பி பார்ப்பேன், திரும்ப கூட முடியாது என்னால. கண்ணை முழிச்சுட்டு அப்படியே படுத்திருப்பேன். என் குழந்தை வந்து யாராவது என் பக்கத்துல படுக்க போட்டு என் குழந்தை கைப்பட்டா கூட கீழே இருந்து மேல வரைக்கும் அப்படியே எலும்பெல்லாம் இழுக்கிற மாதிரி ஒரு வழியா இருக்கும். தொடக்கூட முடியாது என்னை யாருனாலையும். நினைச்சா நம்ம எல்லாம் ஏன் இருக்கணும்லாம் நான் நிறைய நாள் நினைச்சிருந்துருக்கிறேன். 8 மாசமா என்னோட நிலைமை இதுவாதான் இருந்துச்சுங்க. பிரச்சனைக்காக வந்து நிறைய சாமியெல்லாம் கும்பிட சொன்னாங்க. ஆனா நாங்க கும்பிட்டோம், எந்த ஒரு விடையும் எங்களுக்கு கிடையாது. இந்த பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தப்ப எம்ஆர்ஐ எடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த எம்ஆர்ஐல எடுத்து பார்த்ததுலதான் தெரிஞ்சது எனக்கு வந்து டிபி ஸ்பைன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது முதுகு தண்டு இடத்துல பார்த்தீங்கன்னா 3 இடத்துல எனக்கு சீல் பிடிச்சிருக்கு. டிபினால வந்து சீல் பிடிச்சி எலும்பு 3 இடத்துல எனக்கு அரிச்சிருச்சு. அதனால வந்து இவங்களுக்கு காலுக்கு போற நரம்பு வந்து பாதிப்படைஞ்சிருச்சு. காலுக்கு போற நரம்பை வந்து அடைச்சு, ரத்தம் போறதை அடைச்சு, அதனால அவங்களுக்கு கால் செயலிழந்துருச்சுன்னு சொன்னாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா உடனே 1 ஹவர்ல நீங்க வீட்டுல எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு அட்மிட் ஆயிடுங்க. உங்களுக்கு அந்த எலும்பு அரிச்சிருக்கிற இடத்துலலாம் நம்ம வந்து ஆப்ரேஷன் பண்ணி சீயெல்லாம் தொடச்சிட்டு உங்களுக்கு வந்து போல்டு போடணும். அந்த இடத்துல போல்டு போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களால இதுக்கு மேல இருக்க முடியும். இதுக்கு மேல நீங்க உட்கார்ந்து இருக்க கூடாது, படுத்தே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. அதுக்கு நீங்க வந்து ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணி நீங்க ஆப்ரேஷனே பண்ணினாலும் உங்களுக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. நீங்க ஐசியூ வார்டில் தான் இருக்கணும். ஒரு 1.5 லட்சம் அந்த மாதிரி செலவாகும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க அப்புறம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, காசு இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க வரோம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்துட்டோம். இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில எங்க சித்தி தான் வந்து ஏசப்பாவை பத்தி எனக்கு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலியமா வந்து நீங்க ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை பாருங்க, அது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஆண்டவர் விடுதலை செய்யறாங்க, விடுதலை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதன் மூலியமா நான் வந்து ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி நான் வாரம் பார்க்க ஆரம்பிச்சேன். அவர் வந்து சொன்னாரு, ஒரு இடத்துல நீங்க வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வலி இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்க கை வச்சு ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. வியாதி உள்ளவளா இருந்தா வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. எங்க வியாதி இருக்குது, ஹார்ட்ல ப்ராப்ளமா, இதயத்துல கை வைங்க. லங்ஸ்ல ப்ராப்ளமா, கிட்னியில ப்ராப்ளமா, எங்க உங்களுக்கு வலி வேதனை கட்டி இருக்குது அங்க கை வைங்க. இப்போ ஆண்டவர் உங்களை தொட போகிறார். அவர் தொடும் பொழுது உங்களுக்கு அற்புதமான சுகம் உண்டாயிரும். எங்க அம்மாவும் நானும் வந்து ப்ரேயர் பண்ணோம். எங்கள் அம்மா வந்து எனக்காக ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பார்க்குறப்ப எங்கள் அம்மா வந்து என்னால் கீழெல்லாம் உட்காந்து முட்டி போட்டோ எதுவுமே ப்ரேயர் பண்ண முடியாது. நான் சேரில் தான் உட்காந்துருப்பேன். எங்கள் அம்மா வந்து எனக்காக என்னோட முதுகில் கை வச்சு ப்ரேயர் பண்ணாங்க. நானும் ஆண்டவர்கிட்ட என்னோட மனசு உருகி நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு நடக்கவே மாட்டேன், மறந்துட்டப்பா, எப்படி நடக்கணும்னு கூட எனக்கு தெரியல. ஆண்டவரே, நீங்க தான் ஆண்டவரே கையை பிடிச்சு எனக்கு நடக்க கற்றுக் கொடுக்கணும். இங்கே வலிக்குதுப்பா, எனக்கு இங்கே இடுப்பு வலிக்குது ஆண்டவரே, எனக்கு கால் வலிக்குது ஆண்டவரே, எனக்கு எல்லா இடத்துலயும் வலியா இருக்குதுப்பா, எனக்கு எல்லா இடத்துலயும் இருக்க வலியெல்லாம் தீர்த்து கொடுக்க ஆண்டவரே. நான் ப்ரேயர் பண்ணேன். அதுல என்னன்னா எனக்கு ப்ரேயர் பண்றது எப்படின்னு முதல்ல தெரியாது. அவங்க ஜீசஸ் ரெடி ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில சொன்னாங்க, உங்களுக்கு என்ன நீங்க உங்க அப்பா கிட்ட எப்படி சொல்லுவீங்களோ அதே போல நீங்க ப்ரேயர் பண்ணுங்க, மற்றபடி ப்ரேயர் பண்றதுலாம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே என்னோட வலிகள் எல்லாத்தையும் நான் சொன்னேன். ஜெபம் பண்ண என்னுடைய உடல்ல வந்து நான் நல்ல மாற்றத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னால கால்களை அசைக்க முடிஞ்சது. நான் படுத்திருந்தேன், என்னால அசைக்க முடிஞ்சது.
என்னோட முதுகு வலியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு விடுதலை கிடைச்சது. என்னோட கால்கள்ல நல்லா மாற்றம் தெரிஞ்சது. என்னால் நல்லா நடக்க முடிஞ்சது. இப்போ 1.5 வருஷம் ஆகுது. எனக்கு என்னோட உடம்புல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ரொம்ப ஆக்டிவா இருக்கேன். என்னோட வேலையை நானே செஞ்சுக்கிறேன். நான் நினைக்கிறபடி நான் திரும்பி படுக்கிறேன், எல்லாமே பண்றேன். எனக்கு நல்ல தூக்கம் வருது. எனக்கு இப்பெல்லாம் எனக்கு நடந்த அற்புதத்தினால நானும் எங்க அம்மாவும் ஏசப்பாவும் நம்ம மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டோம். என்னோட மனசுக்கு ஆண்டவருக்கு தான் நான் நன்றி சொல்றேன். ஏன்னா ஆண்டவர் நான் தெரியாது இருந்த காலம் நிறைய இருந்துட்டேன். என்னோட குடும்பத்துல நான் தனிச்சிருந்த நாளெல்லாம் தெரியாம இருந்துட்டேன். இப்ப எங்க பொண்ணுக்கு இப்படி ஒண்ணு வந்தங்காட்டி தான் இப்படி ஒரு உண்மையுள்ள தேவன் இருக்கிறாரு அப்படிங்கிறத நான் மனப்பூர்வமா உணர்ந்திருக்கேன். முற்றிலுமா நாங்க அவங்கள ஆண்டவர் தான் வழிபடுறோம். 8 மாசமா நான் படுத்த படுக்கையா இருந்தேன். டாக்டர் நீங்க ஆப்ரேஷன் பண்ணாலும் இவங்க உயிரை காப்பாற்றுவது ரொம்ப கஷ்டம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஒரு பைசா கூட செலவில்லாம என்னோட உயிரை திருப்பி கொடுத்த என்னோட ஏசப்பாவுக்கு நான் கொடான கொடி நன்றி சொல்றேன். எஸ் நேர்களே, சாட்சியை பார்த்துருப்பீங்க. பாருங்க, தேவன் நம்ம எல்லாரையுமே பிரமிக்க வைக்கிறாரு அப்படின்னு தாங்க சொல்லணும். அவ்வளவு அருமையான கிரியைகளை அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு சாட்சியை பார்க்கும்போது ஒரு அழகான வசனம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். என்னங்க இன்னைக்கு ஃபுல்லா வசனமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்றது? ஸோ இன்னைக்கு ஃபுல்லா நம்ம ஒரு செக்மெண்ட்டை பார்க்கும்போது வசனமா ஆட்டோமேட்டிக்கா வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க எல்லாருமே மேபி ஏதாச்சும் ஒரு வியாதியினால, போராட்டத்தினால, பிரச்சனையினால, பாடுகளினால நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஒன்ஸ் நீங்க தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது நிச்சயமா அவர் உங்களையும் சாட்சியாக நிறுத்துவாரு அப்படின்றத நீங்க யாருமே மறந்துடாதீங்க. விசுவாசம் பாஸ், விசுவாசம். சரிங்களா? ஓகே, ஸோ நம்ம அடுத்த செக்மெண்ட் என்ன அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டோரி நான் கண்டினியூ பண்ணலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எந்த இடத்துல விட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதாங்க, அந்த குரங்கு என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த பழங்கள்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி நமக்கு டெம்ட் ஆகும் இல்லையா? அதாவது தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னா எச்சி ஊறுதுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது மாதிரியே இந்த குரங்குக்கு பார்த்துட்டு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா இந்த பழத்தை என்ன பண்ண முடியல, அதால தூக்க முடியல. சரி, ஓகே, நம்மளால பழத்தை தூக்க தானே முடியல, பேசாம ஒன்று பண்ணலாம், ஓனர் வரதுக்குள்ள நம்ம இந்த பழத்தை எப்படியாச்சும் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அதுவும் சாப்பிட்டு ட்ரை பண்ணுது. ஆனாலும் முடிய மாட்டேங்குது. என்னடா இது, நமக்கு சோதனை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எஜமான் வர மாதிரி இருக்குது. உடனே இந்த குரங்கு நம்ம இவ்வளவு பழத்தை எடுத்துட்டு போக முடியாது, இந்த பேஸ்கெட் ஃபுல்லா இருக்கிற இந்த பழத்தை நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. அதனால நம்ம ஒரு பழத்தை மட்டும் என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு எது வெயிட் கம்மியா இருக்குதோ அந்த பழத்தை மட்டும் எடுத்துட்டு மரத்துக்கு மரம் தாவி ஒரு சேஃபான பிளேஸ்ல போய் உட்கார்ந்துருச்சு. சரி, ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத இந்த செக்மெண்ட்க்கு அப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா கூட சட்டம் அறிவோம் நம்ம கூட அட்வொகேட் அமளி தீபிகாக்கா இருக்காங்க. இந்த வாரம் நம்ம கூட என்ன சட்டத்தை பத்தி ஷேர் பண்ண போறாங்க அப்படின்றத வாங்க பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் கம்ஃபர்டர் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்க அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு என்ன சட்ட ஆலோசனை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ எல்லா இடத்துலயும் ரொம்ப பகிர்ந்தப்பட்ட ஒரு வீடியோ. என்னன்னா, ஒரு பர்சன் ஒரு சர்ச்சுக்குள்ள போறாரு. அந்த சர்ச்சுக்குள்ள போயிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அவர் ரெக்கார்ட் பண்ணி அதை சோஷியல் மீடியால அவர் விடுறாரு. சோஷியல் மீடியால விட்ட உடனே அது ரொம்ப வைரல் ஆகுது. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க போலீஸ் ஆஃபீஸர். ஸோ என்ன செக்ஷன்ஸ்ல அப்படி பாத்தீங்கன்னா, ட்ரெஸ்பாஸ் பண்றாங்க. ஸோ ட்ரெஸ்பாஸுக்குரிய செக்ஷனும் மற்றும் இன்சல்ட்டிங் ரிலீஜியஸ் பிலீஃப், ஸோ இதுலயும் மற்றும் அதர் செக்ஷன்ஸ்லயும் இவர் மேல கேஸ் ரிஜிஸ்டர் பண்றாங்க. கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற இவர் மேல கண்டிப்பா இவருக்கு தண்டனை கிடைக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்ம இட்ஸ் அ செக்யூலர் கண்ட்ரி இல்லையா? நம்ம இந்தியா இஸ் அ செக்யூலர் கண்ட்ரி. எனிவன் கேன் ஃபாலோ எனி ரிலீஜன். யார் வேணாலும் எந்த ரிலீஜனை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஆனா அந்த ஒரு ரிலீஜனுக்குள்ள போயிட்டு வேற ஒரு மதத்தை சொல்லி இது மத கலவரத்தை தூண்டுற மாதிரி ஒரு செயலாலாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ற நபர்களுக்கு கண்டிப்பா இவர் மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ண மாதிரியே மற்றவர்களுக்கும் யார் யாரெல்லாம் இதுல ஈடுபடுறாங்களோ, மத கலவரம் உண்டு பண்ற மாதிரியோ இல்ல தவறான இந்த மாதிரி செயல்கள் செஞ்சாங்களோ அவங்க மேல கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்கள அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான தண்டனைகளும் இதுல வழங்கப்படும். நீங்க விளையாட்டா பண்ற வீடியோ கூட அது வினையாக தான் உங்களுக்கு முடியும். ஸோ இன்னைக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்ற இந்த வீடியோ அவர் பண்ணது அது தவறான விஷயம்.
விஷயம்தான். ஸோ இது வந்து முன்வந்து அவங்களாவே வந்து இந்த செக்ஷன்ஸ்லலாம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்குன்னா தேவைப்பட்டதுன்னா இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் வேறொரு சட்ட ஆலோசனையில் உங்கள் அனைவரும் வந்து சந்திக்கிறேன். நன்றி. என்ன நேயர்களே, இந்த வாரமும் சட்டம் அறிவோம்ல நமக்காக அட்வொகேட் சொன்ன சட்டத்தை வந்து நம்ம கேட்டோம் இல்லையா? எந்த ஒரு மதத்தையும் நம்ம புண்படுத்தக்கூடாது. அப்படி நம்ம புண்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் இருக்கு அப்படின்றத இந்த வாரத்துல நம்ம கூட வந்து தெளிவா டீட்டெயில்டா வந்து பேசியிருக்காங்க. அதனால வந்து ரொம்பவும் நம்ம கவனமா இருக்கணும், சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஷோவோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் செக்மெண்ட்குள்ள வந்தாச்சு. சத்தியத்தின் சத்தம். நம்ம கூட பாஸ்டர் ஸ்டீஃபன் ராஜ் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நமக்காக அவங்க தேவனுடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ என்ன காரியங்களை நம்ம கூட வந்து பகிர்ந்து கொள்ள போறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்பவும் ஆர்வமா இருக்கிறேன். ஸோ நீங்களும் ஆர்வமா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால இந்த சத்தியத்தின் சத்தம் மூலமாய் உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்த்தெழுதலை குறித்து நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். வாரத்தின் முதல் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்த பின்பு மகதலேனா மரியாளும் முதல் தரிசனமானார். மகதலேனா மரியாளுக்கு தான் ஆண்டவர் முதல் தரிசனமானார். ஏன் 12 சீடர்களுக்கு தரிசனமாகவில்லை? சரித்திரம் சொல்லுகிறது, மகதலேனா மரியாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 3.5 வருஷ ஊழியத்தில் ஆரம்பத்திலிருந்தே அவர் கூட இருந்தாங்களாம். நம்ம 12 சீஷர்களை பற்றி தான் பேசுகிறோம். ஆனால் நீங்கள் வீட்டில் போய் லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவரோடு கூட சீஷிகளும் இருந்திருக்கிறார்கள். அதில் ரொம்ப முக்கியமாக மகதலேனா மரியாளுடைய பங்கு இருக்கிறது. ஆனால் இந்த அம்மாவுடைய கேரக்டரை பார்த்தீங்கன்னா நம்மளாக இருந்தால் சர்ச்சிலேயே சேர்க்க மாட்டோம். அந்த அம்மா கேரக்டர் பற்றி வேதம் சொல்லுது, அந்த அம்மா ஒரு பாவம் நிறைந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தார்களாம், விபச்சார வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, இது நீங்கள் மார்க்கு 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்களுக்கு துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். இந்த உயிர்த்தெழுதலின் ஃபர்ஸ்ட் மெசேஜ், த ரெசரெக்ஷன் மெசேஜ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். பாருங்க, இதுதான் பைபிளில் செய்திகளில் ரொம்ப முக்கியமான செய்தி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, ஆண்டவராகிய இயேசு மாத்திரம் உயிர்த்தெழாவிட்டால் எங்கள் பிரசங்கமும் வீணு, எங்கள் நம்பிக்கையும் வீணாய் போயிருக்கும் என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். If God has not risen or resurrected, our preaching and our hope will be in vain. எங்கள் நம்பிக்கை, எங்கள் செய்தி எல்லாமே வேஸ்ட்டாக போயிருக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டவர் உயிர் தெழுந்த தேவனாக இருக்கு. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் 2 நாள் இருக்குங்க. ஒன்று பிறந்த நாள், இன்னொன்று இறந்த நாள். ஆனால் 3வது ஒரு நாள் இருக்குது, அது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும்தாங்க இருக்குது. அதுதாங்க உயிர் தெழுந்த நாள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம ஆராதனையில் கலந்து கொள்ளும் போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மீட்பர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். யோபுவுக்கு அப்பவே ஆண்டவர் இந்த வெளிப்பாடை கொடுத்திருக்கிறார். மீட்பர் என்ற வார்த்தையெல்லாம் புதிய ஏற்பாட்டில் இயேசு மரித்த பிறகுதான். ஆனால் யோபு சொல்றாரு அவர் புத்தகத்தில், என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அருமையான இந்த மகதலேனா மரியாளை குறித்து பார்க்கும் பொழுது, இயேசு மரித்த பிறகு முதல்ல அதிகாலை வேளையில அந்த அம்மா புறப்பட்டு போய் ஆண்டவர் பாருங்க, நீங்கள் வீட்டில் போய் யோவான் 19ஆம் அதிகாரத்தெல்லாம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா கல்லறையிலே காத்திருந்தாள். இந்த அம்மாவை குறித்து புதிய ஏற்பாட்டில் 12 முறை வருது மகதலேனா மரியாளை குறித்து. அதில் ஒரு வார்த்தை நான் முக்கியமாக இந்த அம்மா குறித்து பார்த்தது என்னென்னா, she was the last at the cross and first at the tomb. last at the cross, first at the tomb. பாருங்க, சிலுவை அண்டையிலே கடைசி ஆளா நின்னவங்க இந்த அம்மா தானா. பைபிள் சொல்லுது எல்லாரும் ஓடிட்டாங்க, சீஷர்கள் கூட ஓடிட்டாங்கன்னு போட்டிருக்கு, ஒருத்தரும் இல்லை. அதே போல கல்லறையில் முதல் ஆளாக போய் நின்னவங்களும் இவங்க தானா. யூத பெண்கள் வெளியவே வரக்கூடாதுங்க. அதான் அதிகாலையில் அதுவும் கல்லறை கிட்டலாம் வரவே மாட்டாங்க. இருட்டோட நம்ம போவோமா இருட்டோட கல்லறைக்கு? இந்த அம்மாவுக்கு அந்த வாஞ்சை, அந்த தாங்கம், பரிமள அந்த தைலத்தை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா போகிறாங்க. ஆண்டவரை சந்திக்கணும். நீங்கள் வீட்டில் போய்
யோவான் 19 அவள் அழுது கொண்டு இருந்தால் கல்லறையில் நின்று கொண்டு ஆண்டவர் பேசுகிறார். உயிர்த்தெழுந்து மிக மிக வல்லமையான ஒரு காட்சி அது. உயிர்த்தெழுந்த வல்லமை அவ்வளோ பவர்ஃபுல். எழுந்து முதல் பேசுனது இந்த அம்மா கிட்ட தாங்க. நயம் தெரியுமாங்க, இந்த அம்மாவுடைய இருதயம் நன்றி உள்ள இருதயமாக இருந்தது, மாற்றப்பட்ட இருதயம். She was a disrespectful woman, but God gave her a respectful job. அந்த நாட்களிலே அவள் சமுதாயத்திலே கொஞ்சமும் மதிக்கப்படாத, இழிவா பார்க்கப்பட்ட ஒரு பெண். ஆனால் அவளிடத்துல தான் ஆண்டவர் மதிப்புக்குரிய மிகப்பெரிய வேலையை கொடுத்தாருங்க. 12 பேர் சீஷர்கள் உட்காந்து வீட்டில் ரூமில் பேசிக்கிட்டு இருக்காங்க. மேலே யாருக்கு ஆண்டவர் முதல் காட்சி அளிப்பா? நம்ம 12 பேரில் யாரை ஃபர்ஸ்ட் அனுப்பலாம்? பேதுரு அனுப்பலாமா? இல்லை பேதுரு மறுதளிச்சிட்டாரு. யூதாஸ் அனுப்பலாமா? யூதாஸ் அங்கே இல்லை. மற்ற சீஷர்கள் எங்கன்னே தெரியல. தோமா அந்த டீம்லேயே அப்போ இல்லைங்க. மனுஷன் பார்க்குற மாதிரி ஆண்டவர் பார்க்குறதுங்க, உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு. இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை உங்களை நம்பி கொடுக்க ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த அம்மா தான் இந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை உலகமெங்கும் போய் கொடுத்தாங்க. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நாம் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்த தேவன் அல்ல, மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயமாய் விழுங்கி உயிர்த்தெழுந்த தேவன். இன்றைக்கு நம்மக்கிட்ட ஒரு செய்தி இருக்குது. எங்கள் ஆண்டவர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். எங்கள் மீட்பர் இன்றும் உயிரோடு கூட இருக்கிறார். பேதுருவும் யோவானும் சொல்றாங்க, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் அல்ல, எங்க ஆண்டவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்கிறான். அங்கெல்லாம் அதிகாரிகள், அங்க இருக்க தலைவர்கள்லாம் கேட்கிறாங்க, எந்த நாமத்தினாலே இதை செய்தா? இயேசு தான் இறந்துட்டார், இயேசு இன்றும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. மகதலேனா மரியாளை போல நீங்களும் ஆண்டவரிடத்தில் அந்த உயிர்த்தெழுதலின் செய்தியை பெற்றுக்கொள்ள, உயிர்த்தெழுதலின் சாயலை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருந்தால் உங்களை நம்பியும் ஆண்டவர் இந்த பொறுப்பை. ஷி வாஸ் த லாஸ்ட் அஸ் த கிராஸ். கடைசியால் நின்னவங்க இந்த அம்மா. ஷி வாஸ் த ஃபர்ஸ்ட் அட் த டூம்பு. கல்லறையில் முதல் ஆளாக நின்றவங்களும். உங்களுக்கு உயிர்த்தெழுதலின் செய்தி வேணுமா? ஆண்டவர் உயிர்த்தெழுதலின் வல்லமையை எடுத்துக்கொண்டு நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணுமா? ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, மகதலேனா மரியாளை போல ஒரு பாரம் நிறைந்த இருதயத்தை இந்த கடைசி நாட்களிலே உயிர்த்தெழுந்த செய்தியை நாங்கள் போய் சொல்ல, கடைசி வரைக்கும் சிலுவை அண்டையில் நின்று, கல்லறையில் முதல் ஆளாக வந்து தேவ சமூகத்தில் நின்று உம்முடைய செய்தியை பெற்று அதை மற்றவர்களுக்கு பறைசாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் மீட்பர் நீர் உயிரோடு கூட இருக்கிறீர். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஸோ எஸ் நேர்களே, இந்த ஒரு ஸ்பெஷலான டேல நம்ம எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான மெசேஜை நம்ம பாஸ்டர் கொடுத்துட்டாங்க. ஸோ பாஸ்டருக்கு நம்ம வந்து தேங்க்யூ சொல்லிக்கலாம். ஸோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்றத நான் நம்புறேன். உங்களுடைய ஃபீட்பேக்ஸை வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமா. சரி, இப்போ நம்ம ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு. இப்போ அந்த ஸ்டோரியை வந்து நம்ம சொல்ல வேண்டிய நேரம். இப்போ அந்த குரங்கு அந்த பழத்தை சாப்பிட்டுச்சா இல்லையா? நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும். ஆமாங்க, தயவு செய்து சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்குறீங்க. கொஞ்சம் பொறுமையை வந்து நீங்கள் கொஞ்சம் காத்துக்கொள்ளுங்க. என்ன அப்படின்னா, இந்த குரங்கு இந்த பழத்தை மரத்து மேலே எடுத்துட்டு போயிட்டு வச்சிருச்சு. பார்க்கறதுக்கு ரொம்பவும், அதாவது கண்ணை கவர்ற மாதிரியான ஒரு பழம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாமே. ஒரு பக்கம் வந்து பசியா இருக்குது, ஒரு பக்கம் வந்து இந்த பழத்தை வந்து அந்த குரங்கு ஆசாசையா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வாய்க்கிட்ட வந்து கொண்டு வந்துருச்சு. அப்படி கடிக்கும் போது பார்த்தா அதால அந்த பழத்தை சாப்பிடவே முடியலங்க. காரணம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு பழம் செயற்கையான ஒரு பழம். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிளாஸ்டிக் ஃப்ரூட். ஆனாலும் இந்த குரங்குக்கு இந்த பழத்தை தூக்கி போட மனசே இல்லை. அது வந்து பழம், நான் எப்படியாச்சும் அதை சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் விடாமுயற்சியோட இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அந்த குரங்கை சுத்தி நிறைய மரம் இருக்குது. அந்த மரத்துல நிறைய ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு. ஆனாலும் அந்த குரங்குக்கு என்னமோ கண்ணு எது மேல இருந்துச்சு அப்படின்னா, அது ஆசாசையா எடுத்துட்டு வந்த அந்த செயற்கை பழத்தின் மேலதான் இருந்துச்சு. ஒரு பக்கம் பசி, ஆனா ஒரு பக்கம் பிடிச்ச உணவை, அதாவது அதை எடுத்துட்டு வந்த செயற்கை பழத்தை யார் நினைச்சாலும் சாப்பிட முடியாது, அதனாலயும் வந்து சாப்பிட முடியல. ஸோ இந்த ஒரு குட்டி கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல வந்து பவுல் இப்படியாக வந்து சொல்றாரு. ஸோ எனக்கு வந்து ரொம்பவும் பிடிச்ச ஒரு வசனம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாமே எனக்கு தகுதியா இருக்காது. எல்லாவற்றையுமே அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனாலும் நான் எதுக்குமே அடிமைப்பட்டு போக மாட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த ஒரு வசனத்தை நம்ம லைஃப்ல வந்து கொஞ்சம் நம்ம வச்சு யோசிச்சு பார்க்க போறோம். இன்னைக்கு ஒருவேளை வந்து நம்ம கிட்ட தூக்கி போட முடியாத சில காரியங்கள் வந்து இருக்கும். அது மேபி கோவமா இருக்கலாம், இல்லைன்னா வெறுப்பா இருக்கலாம், கசப்பா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம். என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் வந்து இப்போ வரைக்கும் நம்ம குள்ள வச்சுக்கிட்டு இருக்கோமோ, அதை தூக்கி போட மனசு இல்லாம வந்து இருக்குதோ, அதை வந்து நம்ம யோசிச்சு பார்க்க போறோம். நம்மளும் இந்த குரங்கு போல இருந்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா
லாஸ்ட் வரைக்குமே வந்து நம்மளால சுத்தி இருக்கிற அழகான காரியங்களை வந்து அனுபவிக்க முடியாது. ஸோ அதான் வந்து பவுலும் சொல்றாரு, எல்லாமே வந்து அனுபவிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இருக்குது, ஆனா எல்லாமே வந்து எனக்கு தகுதியா இருக்காது. அதே போலதான் நம்ம வாழ்க்கையிலயும் வந்து ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையுமே வந்து கொடுத்துருக்காரு. ஆனா அவருடைய சித்தத்தின்படி நம்ம எல்லாமே வாழ்றோமா அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குதுல்ல, அதை வந்து நம்ம இந்த ஒரு வேலையில கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நீங்களும் யோசிச்சு பாருங்க நேர்களே. ஓகே, ஸோ நாங்க இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இந்த வாரமும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்க கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் டேல உங்க எல்லாருக்குமே நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் இதே போல சூப்பரான காரியங்களோட அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறோம். ஸோ until then, bye from Mente team signing off from you.